ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டி வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டி வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பார் தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையா வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கங்க சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே உன்னை படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான். ஐயா, இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்க. 4 காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துவீங்க போட்டுருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோட அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சுட்டு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார். ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தான் புள்ள கூலி வேலை தான் பாக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு முன்னேறதான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ. நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நான் மோளம் தான் அடிப்பேன். நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோளமாடி. நைனா கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் படிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேன், வாங்க. சரி. கருவட்ட வாத்தியார் வந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு புடிச்சிட்டு போறாடா. அப்படியா? வாங்கடா, எங்கயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கலாம். வாடா, சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். நீ இங்க வா. நீ அங்க போயிடலாம். இங்க வாடா. டேய் வீரன் போறான். அவனை வாத்தியார் அடிச்சாரான்னு போய் கேட்கலாம். வாடா. வா. வீரையா என்னடா? நேத்து நீ பள்ளிக்கூடம் போனியே, உன்னை வாத்தியார் அடிச்சாரா? இல்லடா, நல்ல வாத்தியார்டா. எனக்கும் முன்னாடிக்கெல்லாம் மிட்டாய் தந்தாடா. நெசமாவா? ஆமாப்பா. நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். என்ன அடிக்க மாட்டீங்களே? நிச்சயமா அடிக்க மாட்டேன். இவனையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க? இவன் நம்மளையும் சேர்த்து பண்ணி மேய்க்க சொல்லுவானுங்களே. பண்ணி எல்லாம் அப்பா மேய்ச்சுக்குவாரு. ஒழுங்கா படிக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வரையா? சார், இந்த சாக்லேட்.